எங்க அப்பா இளையராஜா நீ என்ன சொல்ற? இந்த சமூகம் கட்டமைச்சபடி இதுல அவர் ஏற்றுக்கொண்டிருக்க சமயம் இந்து 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 மதம்னு வச்சுக்கோ. என் தம்பி இவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு. எப்ப ஏற்றிருக்காரு? இப்பதான் ஒரு 5 வருஷம் இருக்கும். எங்க அப்பா பெரும்பான்மை, நான் சிறுபான்மைங்கிறத நீ எப்படி ஏற்கிற? பைத்தியமா உனக்கு? அருமை சகோதரர் நம்முடைய சகோதரர் AR ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். எங்க அம்மா ஏற்றிருக்கிறாங்க, என் தங்கைகள் ஏற்றிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு தங்கை மகன், அக்கா மகன் தம்பி GV பிரகாஷ் இந்து மதத்திலே இருக்காப்ல. அப்ப மாமா சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை, நீ ஏற்கிற. என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களை என்ன சொல்றது? யோ போயா, நான் தமிழன், பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். உன்னை சிறுபான்மை சொன்னவன் மலையாளி, கன்னடன், தெலுங்கன். அவன் வந்தே போனவெல்லாம் உன்னை சிறுபான்மை. ஆமா ஏசம்மா, ஆமா ஏசம்மான்னு கைகட்டி போயாங்கிட்டு அப்படின்னு. சிறுபான்மைனா சலுகை கிடைக்குது. டேய், அவன் இருக்கிற, அவன் சலுகை கொடுக்கிறவன் யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு, இந்த கொடுக்கிற வெங்காயத்துக்கு உட்கார்ந்து இருக்க இடமே நம்ம ஓட்ட பிச்சை. இவன் வந்து உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு நீ பெருமையா பிடிட்டு இருக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு தெளிவுக்கு வா. உன்னை அவன் பாதுகாக்கல, நீ தான் 60 ஆண்டுகளா அவங்கள பாதுகாத்து வச்சிருக்க. வாக்கு செலுத்தி அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவனை வசதியா பல லட்சக்கணக்கான கோடி சொத்துகளோடு, பதவி பணத்தோடு, புகழோடு வாழ வச்சிருக்கிறது யாரு? நீ.